தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கெட்டுப்போன முட்டை வழங்கப்பட்டதாக புகார் எழுப்பியவரிடம் அங்கன்வாடி பணியாளர் அலட்சியமாக பதிலளித்த ஆடியோ வைரலாகி வருகிறது. குருசுக்கோவில் தெருவில் உள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற தனது குழந்தைக்கு கெட்டுப்போன முட்டை வழங்கப்பட்டதாக பெண் ஒருவர் அங்கன்வாடி பணியாளர் ரோசில்டாவிடம் அலைபேசியில் கேட்டிருக்கிறார். அப்போது அவர் அரசாங்கமே அப்படித்தான் தருகிறது என்று பதிலளித்துள்ளார். இல்லம்மா ஏக்கா நேற்று வாங்கிட்டு வந்த 3 முட்டையுமே கூமுட்டாக்கா. ஆமா, அதுக்கு நாங்க என்ன பண்ண, கவர்மெண்ட் அப்படிதான் தருது. கவர்மெண்ட்லயே கூமுட்டை தான் கொடுக்காங்களா? ஆமா, இப்போ இதை கவர்மெண்ட்ல இருந்து தாரதா. இதை கம்ப்ளைண்ட் கொடுக்கதா இருந்தா யார்கிட்ட கொடுக்கலாம்? சிஎம்முக்கே நீ பண்ணிரு. சிஎம்கா? ஆமா, பண்ணிரு டைரக்டா. கவர்மெண்டே அப்படிதான் கொடுக்காப்போ. வேற நானாமா என் வீட்டுல இருந்து கொண்டு வந்து கொடுக்கணும்? ஏக்கா நீங்க கொடுக்கலக்கா, இதை யார்கிட்டக்கா சொல்லணும் தாங்க கேட்கேன். ரேஷன்ல அரிசி புழு இருந்தது வரதான் செய்யும், பருப்புலை வரதான் செய்யும். உடனே நீ உடனே கம்ப்ளைண்ட் பண்ண போவியா? ஏக்கா இதெல்லாம் ஒரு கேள்வியாக்கா? இல்ல, நீ இப்ப நான் 2 நேரம் பாத்துட்டேன். இதோட நீ என்ன சொல்லணும், முட்டை பூ முட்டையா இருந்தா அது என் பொறுப்பு கிடையாது, அது கவர்மெண்ட்ல இருந்து வருது. உடனே எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏக்கா அதாங்க கவர்மெண்ட்ல இருந்து வருதுன்னா அப்ப எங்கக்கா சொல்லணும்? இப்படி முட்டை இந்த மாதிரி கூமுட்டையா கொடுக்காங்களே, நம்ம எங்க போய் சொல்லணும்னு கேட்க உங்ககிட்ட. இப்ப எங்களுக்கு சொல்ல தெரியாம எங்களுக்கு தான் தெரியதான் செய்யும். கவர்மெண்ட்ல இருந்து தான் அங்க வருது, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அது தெரியுதுக்கா. அப்ப இத யார்கிட்ட தான் கேட்கணும்னு நான் கேட்கேன். முட்டை இந்த மாதிரி ஸ்கூல்ல அது நான் பாப்பாக்குள்ள முட்டாளாக்கா. நான் அதையே போட்டுட்டேன், என்ன 3 மிதக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க இப்படி மிதக்கு அப்படிதான் வருது எங்களுக்கு. அதுக்கு தாங்க இதை யார்கிட்டக்கா சொல்லலாம்னு கேட்கேன். இப்படி இந்த மாதிரி இருக்குண்ணா. ஏமா நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுமா? யார்கிட்ட போய், நான் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நான் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க போய் பண்ணி இங்க போய் பண்ணி நான் சொல்ல முடியுமா? நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், நீ தான் பப்ளிக். நீ எங்க போய் பண்ணணுமோ அங்க போய் பண்ணிக்கோ. அப்ப முட்டைக்கு நீங்களாவது ஏதாவது கேட்கணும்லாக்கா? முட்டை இப்படி இருக்க பிள்ளை நாங்க சொல்லதான் செய்வோம். எங்க ஆபீஸ்ல சொல்லாமையா இருப்போம், முட்டை சரியில்லாம வருதுன்னு சொல்லதான் செய்வோம். அதுக்குன்னு நானே ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு நீ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் சொல்ல முடியுமா? நாங்க எங்க ஆபீஸ்ல சொல்லதான் செய்வோம் முட்டை சரியில்லைன்ட்டு. அன்னைக்கு கொட்டக்கடலை புழுவாதான் இருந்துச்சு, போட்டோ எடுத்து அடுப்பதான் செஞ்சோம், அதை செய்யதான் செய்வோம். அதுக்குன்னு நான் வேலை பார்த்துட்டு நானே கவர்மெண்ட்டை குறை சொல்ல முடியுமா? குறை சொல்லலக்கா. முட்டை இப்படி இருக்க, நான் அவிய போட்ட முட்டையை பார்த்துட்டுலாம் மறுபடியும் உங்களுக்கு போன் அடிக்கேன். அந்த அக்காவுக்கு அடித்தேன். அந்த அக்காவும் அந்த அக்கா லட்சுமி அக்கா, அது முட்டை பிள்ளைகளுக்கு அவிக்கிற முட்டையே அப்படிதான் லட்சுமி குழு குழுன்னு போகுது. அன்னைக்கு அருந்ததி காலனிலேருந்து கம்ப்ளைண்ட் சொல்ல தான் செஞ்சாங்க. முட்டை கொண்டு வரட்டும், அந்த அண்ணங்கிட்ட வரட்டும் நான் சொல்லுதேன் அப்படின்னாங்க. நீங்கள் அவங்க கூட அப்படி சொல்லுதாங்க. நீங்கள் ஒரு டீச்சராக இருந்து அப்படி சொல்லாமல் நீங்கள் உடனே கோவப்படுதீங்க. இங்க பாரு, எடுத்த எடுப்புல எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொன்னா நீ என்ன செய்வ? ஏக்கா எடுத்த எடுப்புல எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா ஆமா, நீ முட்டை சரியில்லைன்னு சொன்னக்கு நீ என்ன சொல்ல, யாக்கா இப்படி கொடுக்காங்கன்னு ஏதாவது நீ எடுத்த எடுப்புல கம்ப்ளைண்ட் பண்ணணுங்கப்ப நீ எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணு நான் சொல்றேன். இதுல கோவப்பட்டதுக்கு நான் என்னத்த கோவப்பட்டேன்? நாங்க முட்டைக்காரங்கிட்ட நான் சொல்லதான் செய்வேன். நாங்க சொல்லாமையே இருப்போம். முட்டையோ ஏதோ இதா இருந்தா நாங்க சொல்லதான் செய்வோம். நீ தான் இப்ப உடனே எங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? முட்டை இப்படி இருக்கு, பிள்ளைகளுக்குள்ள முட்டை இப்படி இருக்குன்ட்டு சொல்லி கேட்க வேண்டாமாக்கா? அப்போ எப்ப நாங்க சொல்லதான், நான் இப்போ சொல்றது உனக்கு புரியலையா? நாங்க எங்களுக்கு வரவங்ககிட்ட இப்படி இதா இருக்குன்னு எங்க ஆபீஸ்ல சொல்லதான் செய்வோம். சொல்லாம இருப்போமா? என் பிள்ளைக்கு நான் இப்படி கொடுப்பேனா? நேற்று வாங்கின முட்டை இன்னைக்கு முட்டையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சங்கடமா இருக்குல்ல. பிள்ளைக்கு அவிய போட்ட முட்டை நல்ல வேலை அவனுக்கு கொடுத்து வர விடலை ஸ்கூலுக்கு. அதுக்குதான் என்னன்னு சொல்லிட்டு உடச்சி பார்க்க மஞ்சள் கருவே இல்லை, குழு குழுன்ட்டு இருக்கு. நாங்க வாரதை தானே நாங்க தர முடியும். அதிலே கையெழுத்தை வாங்கிட்டு அதை கூட போட்டாப்படி இதை பிடிங்க. நாங்க அதை அவங்க சொல்றத நாங்க செய்ய முடியும். சரிக்கா. அக்கா வணக்கம். யாரு? அக்கா நீங்க பால்வாடி ஸ்கூல் டீச்சர் தானே? ஆமா ஆமா. அப்படியா, சரிக்கா. ஒன்றும் இல்லை, உங்க பால்வாடி ஸ்கூல்ல கொடுத்த முட்டை 3 முட்டை கூமுட்டையா இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்களா உங்களுக்கு? ஆமா பண்ணினாங்க. சரி, அவங்ககிட்ட என்ன சொன்னீங்க? கம்ப்ளைண்ட் பண்ணணும், எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கேட்டா. சரி. ஆமா, அதான் நான் சொன்னேன். நான் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்த்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இடத்துல நான் சொல்ல முடியுமா? சரி, அதுக்கு நீங்க சிஎம் செல்லுக்கு பண்ணுங்கன்னு சொன்னீங்களா? அவன் சிஎம்க்கு தான் சொல்லணும், வேற என்கிட்ட போய் கேட்டதுக்கு நான் எனக்கு சொல்ல. அப்படியா, சரி ரைட்டு. சரி, அப்போ நீங்க சொன்னீங்க.
சார் நீங்க யாரு? நான் வந்து சாதாரண ஒரு ஆளுதான், சாதாரண ஒரு அன்னாடம் காட்சி. நீங்க என்னை மாதிரி நீங்களும் கேளுங்க. சரி. நானும் ஒரு இடத்துல வேலை பார்க்கேன், சரியா? சரி. அப்ப எப்பவும் வந்து கூமுட்டையா இருந்தா சொல்ல வேண்டியதுதான். ரைட்டு. இன்னைக்குதான் இருந்திருக்கு, எங்க ஆயாட்ட போன் போட்டு கேட்டிருக்கா. அக்கா கூமுட்டை எப்படின்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? எங்களுக்கு இந்த வாரத்துக்கு இந்த கலர் முட்டைன்னு தான் வரும். அப்ப அதே கலர் முட்டை தான் ஒரு வந்து முட்டையை தண்ணிக்குள்ள போட்டா அது மிதக்கிறத இதை பொறுத்து அது கூமுட்டையா வம்பா போன முட்டையா நல்ல முட்டையான்னு கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஆமா, சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். அப்ப அதை நீங்க பார்த்து பண்ணி தான் செஞ்சீங்களா, இல்ல அதெல்லாம் பார்க்காம நேரடியா அப்படியே போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? ஆயாட்ட இவ நேரத்து வந்து வாங்கிட்டு போனாங்க ஆயாட்ட. சரி. அப்ப எங்களுக்குள்ள முட்டையும் நாங்க போட்டுதான் பாப்பாங்க. அப்ப இவங்க கொதிச்சுட்டு இருக்கும்போது இதா வந்துச்சுன்னு சொல்லியிருக்க ஆயாட்ட. அவங்களுக்குள்ளதான் முதல்ல பேசியிருக்காங்க, என்கிட்ட பேசல. சரி. அப்ப நான் வேலை பார்த்துட்டு இருக்க அவசரத்துல நானும் பேசிட்டு இருக்கேன். அப்படி உடனே இந்த கூமுட்டைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆகாதா? அது எப்படி சார் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்ல முடியும்? அப்ப நீங்க பேசின பேச்சு வந்து கரெக்டா? ஒரு உங்க பால்வாடி ஸ்கூல்ல பால்வாடி ஒரு நிமிஷம் பால்வாடி ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய 3 முட்டையும் கூமுட்டையா இருக்குன்னு அவங்க உங்ககிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? கேளுங்க. அவங்கிட்ட ஆயாட்ட சொல்லும் போது எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு முட்டையை போட்டேன், நீங்க வேணா ஆயாட்ட பேசுறீங்களா? நீங்க சொல்லுங்க. அப்போ அதுல வந்து ஒரு முட்டையை போட்டேன் இதா இருக்குன்னு அவ அப்ப 2வது முட்டையை உடைச்சு பாருன்னு சொல்லியிருக்கா. 2வது முட்டையா உடைச்சு பாருங்கன்னு சொன்னதுக்கு ஏன்டா இவ வந்து அவிச்சே கூழா வந்துச்சு அப்படிதான் என்கிட்ட சொன்னான். அதுக்கா இதெல்லாம் ஓகே. கூமுட்டையா இருக்குன்னு உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுனா நீங்க அதுக்கு அக்கா அப்படியே கொண்டுட்டு வாங்க, நான் வேணா மாத்தி தரேன்னு சொல்லலாம். இல்ல நான் எங்க அதிகாரிகள்கிட்ட சொல்லுறேன், இல்லைன்னா அடுத்தால நான் உங்களுக்கு பார்த்து தரேன்னு சொல்லலாம். அவங்க நான் யார் எனக்கு அதுக்கு நான் என்ன செய்யன்னு கேட்கறது. ரேஷன் கடையில புழுத்த அரிசி தான் கொடுக்குறாங்க, அதை வச்சு நீங்க வாங்கலையா அப்படின்னு கேட்கறது. உங்க வாட்ஸ்அப்ல நீங்க அவங்க பேசுறத போட்டு விட்டுருக்கேன், அதை கேட்டுட்டு எனக்கு நீங்க பேசுங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சரியா சார்? சார் நம்ம பால்வாடி ஸ்கூலோட அதிகாரி தானே நீங்க? ஆமாம் சார், சூப்பரண்ட் சார். சொல்லுங்க சார். சூப்பரண்ட். அது என்ன குழந்தைகள் நல பராமரிப்பா உங்க அலுவலகம்? ஆமாம், குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம். அலுவலகம். சரி, ஓகே. ஆமாம் சார், சொல்லுங்க சார். வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ அந்த பால்வாடி ஸ்கூல்ல கொடுக்குற முட்டை வந்து கூமுட்டையா இருந்தா என்ன செய்யலாம்? முட்டை கூமுட்டையா? நீங்கள் எந்த ஏரியா சார்? சிறுவைகுண்டம். ஸ்ரீகுண்டமா? கூமுட்டையா இருந்தால் அவன் இறக்க டீச்சர் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் கொடுக்கணும் அவனுக்கு. அது எப்படி செக் பண்ணி அவங்க இறக்குவாங்களா, இல்லை மொத்தமாக கொடுத்துட்டு அதை கொடுக்கும்போது செக் பண்ணிட்டு கொடுப்பாங்களா எப்படி? கொடுக்கும்போது செக் பண்ண மாட்டான், நம்மகிட்ட இறங்கணும் உடனே டீச்சர் அதை தண்ணியில் போட்டு பார்க்கணும். சரி. ஆமாம், தண்ணியில் போட்டு பார்த்துட்டு இத்தனை முட்டை அவங்களுக்கு கூமுட்டை வச்சுன்னா ரிட்டர்ன் கொடுத்தனா மறுபடியும் ரிட்டர்ன் இறக்குவான். ஓ அப்படியா? இது வந்து நம்ம டீச்சரோட பொறுப்பு. டீச்சரோட பொறுப்பு. இல்லைன்னா நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவன் முட்டை இறங்கியிருக்குன்னா நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம அவன்கிட்ட இன்டிமேஷன் கொடுக்கலாம். இவ்வளோ முட்டை இறங்கியிருக்கு, நீங்கள் பார்த்து இறக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஓ அப்படி சொல்லணும். சரி, அப்படி சொல்லணும், கண்டிப்பாக சொல்லணும். எங்கிட்ட வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் டீச்சர். ஓகே. சார் பேர் வந்து செல்வக்கனிங்களா? என் பேர் செந்தூர் பாண்டியன் சார். செந்தூர் பாண்டியனா? சரி, செந்தூர் பாண்டியன். தப்பா சொல்லிட்டேன், என்கிட்ட தப்பா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். செந்தூர் பாண்டியன். சரிங்க சார். இப்போ அந்த முட்டையை அந்த டீச்சர் தவறுதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யலாம்? கொடுக்கக்கூடாது. மெயினா பிள்ளைகளை பாதிக்கும். கொடுத்துட்டு நானா கொடுத்தேன், சிஎம் செல்லுக்கு வேணா ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா தப்பு. அது முழுக்க டீச்சருடைய பொறுப்பு. அந்த பிள்ளையோட பாதுகாப்பு அவதான் பொறுப்பு. அவங்க தான் பொறுப்பு. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி வார்த்தை சொல்லக்கூடாது சார். அவங்க தப்பு. சரி, தப்பு சார் அவங்க சொல்றது. எந்த டீச்சர் சொல்லுங்க, நான் அவங்கள கூப்பிட்டு கேட்கேன். இப்போ நான் அவங்ககிட்ட பேசிட்டு திருப்பி உங்களுக்கு லைன்ல வரேன் சார். சொல்லுங்க, எந்த டீச்சர் சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு கண்டிக்கேன். அதாவது கண்டிப்பா கண்டிக்கணும். குழந்தைகளோட விஷயம் இது வந்து இது பண்ண விஷயம் கிடையாது. என்ன, நான் திருப்பி உங்களுக்கு கூப்பிடுறேன் சார். நான் உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி கூப்பிடுறேன். நன்றி சார். கண்டிப்பா கூப்பிடுறது யாருன்னு சொல்லுங்க, எங்கிட்ட இனிமேல் கொடுங்க, நாங்க அவங்களை கூப்பிட்டு வான் பண்றோம். கண்டிப்பா நான் கூப்பிடுறேன். கண்டிப்பா நாங்க அவங்களுக்கு எந்த டீச்சர்னு சொல்லி வான் பண்றோம். மறுபடியும் வந்துச்சுன்னா மறுபடியும் வராதபடி பாதுகாத்து விடுறோம். இல்ல, அவங்க ஈஸியா அழகா சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் இப்படித்தான் தருது. ஏன்னா நீங்க சிஎம்க்கு போய் சொல்லிக்கோங்க,
வர்றவன் என்கிட்ட வந்து நிப்பாட்டிட்டு என்கிட்ட கம்பல் பண்ணி என்கிட்ட கையெழுத்து வாங்குறான், என்கிட்ட நெருக்கடி கொடுத்து என்ன கையெழுத்து வாங்குறான், போட்டோ எடுத்து அதை பண்ணி என்கிட்ட இது பண்ணி செய்யறான் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடாது. அவங்க வந்து அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இப்படிதான் இது பண்ணி சொல்லுதாங்கன்னு அப்படி சொல்றாங்கன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. நீங்க அந்த அம்மா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கூட்டு விசாரிக்க. கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க அந்த அம்மாட்ட மட்டும் எந்த சென்டர் மட்டும் சொல்லுங்க. நான் கண்டிப்பா திருப்பி அடுத்த உங்கள்கிட்ட பேசுறேன் சார், கண்டிப்பா பேசுறேன். பேசுறேன் அப்படி சொல்லுங்க. அதாவது அவங்க வந்து அவங்களுடைய பொறுப்பு, அவங்க பிள்ளைகள் பாதுகாப்புக்கு அவங்க தான் பொறுப்பு, முழு பொறுப்பு. சரி சார், ஓகே. அதுதான் சாப்பாடு போட்டாலுமே முதல்ல அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அதோட விடலை. நீ ரேஷன் கடையில் போற புழுத்த அரிசி இருக்கு, அதுக்கு என்ன நீ கம்ப்ளைண்டா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் அதிகமாகவே பேசியிருக்கிறாங்க. நான் கொஞ்சம் திருப்பி அவங்ககிட்ட பேசிட்டு திருப்பி நான் லைனில் வரேன் சார் உங்களுக்கு. சரி, ஆளை மட்டும் எங்களுக்கு இனிமேல் சொல்லுங்கள் சார், நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.